ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. ஸோ 6 days ago நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். சேனலோட நேம் உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியுங்க, எந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணுறது இருந்தாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி, இவங்களை நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா மனக்கவலை. சில பேர் மன உளைச்சல்லேருந்து வெளியிலேயே வரமாட்டாங்க. மென்டல் டிஸ்ட்ராஸ்ட், கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். மரணம், எண்ட் ஆஃப் த டெத். ஸோ மரணத்தை காட்டிலும் மனக்கவலை ரொம்ப 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 கொடுமையானது. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? மரணம் ஒரு முறை தான், மனக்கவலை ஒவ்வொரு முறையும் வரும். ஒரு ஹியூமனுக்கு மனக்கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். நீ என்ன முன்னேறினாலும் என்ன பண்ணாலும் ஒரு ஓரமாக ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மனக்கவலை இருக்கும் அவங்களுக்கு. அவங்கள மாதிரி மனக்கவலை உள்ளவங்கள நம்ம வெளியில் கொண்டு வரணும். மைண்டை சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அதிலே இருந்தாங்கன்னா அவங்களால எந்த ஒரு விஷயத்துலேயும் எஃபெக்ட் போடவே முடியாது. ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு மைண்டில். ஸோ லைஃப்பில் எல்லாருக்குமே ப்ராப்ளம் வரும். ஆனால் மனக்கவலை மட்டும் யாருக்குமே வரவே கூடாது. அப்படியே வந்தாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. உங்களை எப்படி மாற்றுறது, எப்படி நீங்கள் அந்த அந்த கவலையிலேருந்து எப்படி நீங்கள் விடுபட்டு வெளியில் வரலாம். ஆன்சிக்சிட்டி அப்படின்வாங்க, மென்டல் டிஸ்ட்ராஸ்ட்னுவாங்க. ஸோ நிறைய இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. மன உளைச்சல்னுவாங்க, மனக்கவலைன்னுவாங்க. கவலை இருந்துக்கிட்டே இருக்குங்க, எப்பயுமே மாற மாட்டுது. ஏதாவது ஒரு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். யோசிங்க, நீங்கள் கவலைப்படுறதுனால ஏதாவது மாறப்போதா? உங்களை பற்றி மட்டும் யோசிங்க. உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். அப்படி இருந்தால் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு போயிட்டு சக்ஸஸ் அடைய முடியும். இல்லைனா அப்படியே அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஆஃபில் அங்கேயே நிற்பீங்க. உங்களால் மற்றவங்க கவலையில் இருக்கக்கூடாது. சின்ன ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும். சரிங்களா? எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த விஷயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி சர்க்கிள் யாருக்காக இருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? பை பாய், see you later. உங்கள் சுகன்யா.